Hi dudes, I'm Ajay. Welcome back to ஸோ முதல்ல எப்படி பிளெண்டர் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத வாங்க பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் ஜாலியாக வர போனோம். நான் உங்களுக்கு வெளியே இருந்து வந்து எக்ஸிட். ஓகே, முதல்ல க்ரோம் டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. முதல்ல என்ன பண்ண போகிறோம், பிளெண்டர் டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ பிளெண்டர் டவுன்லோட் பண்ண எப்படி பண்ணணும்னா, ஒரு சர்ச் இன்ஜின் எடுத்துக்கோங்க. கூகுளாக இருக்கலாம், அப்புறம் எது வேணாலும் இருக்கலாம். ஸோ நான் கூகுள் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ உள்ளே போகிறோம். ஹவ் ஸோ டவுன்லோட் பிளெண்டர் அப்படிலாம் போடக்கூடாதுன்னு இல்லை, நீங்கள் அப்படி போட்டுக்கணும் பண்ணிக்கலாம். நான் எப்படி பிளெண்டர் டவுன்லோட் பண்ணா, BLENDR blender.org இதுதான் உங்களோட அஃபிஷியல் வெப்சைட். அப்படியே போட்டு எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்லேயே வருது பார்த்தீங்களா, டவுன்லோட் blender.org. இந்த மாதிரி அப்ளிகேஷன் சில பேர் எல்லாருக்குமே எல்லாம் வரும்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு வரலாம், சில பேருக்கு வராமல் இருக்கலாம். அதனால உங்களுக்கு நான் blender.org சேர்ச்சிலே போய் காட்டுறேன். உள்ளே போயிட்டோமா, இப்போ உள்ளே வந்து உங்களுக்கு தெரியுதா, உங்களுக்கு வந்து அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் தெரியும். அதில் வந்து டவுன்லோட்ஸ் அப்படின்னு இருக்கேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணி போய்க்கலாம். இல்லை அவங்களோட வெப்சைட்டில் ஹோம் பேஜை கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்து வாட்ஸ் நியூ டவுன்லோடுன்னு இருக்கா, இப்போ வந்து லேட்டஸ்ட் வெர்ஷனில் என்ன புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து வாட்ஸ் நியூவில் வச்சுருப்பாங்க. டவுன்லோட்ஸ் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போயிடும். உள்ளே போயிட்டீங்கன்னா நீங்கள் எந்த வெர்ஷன் டவுன்லோட் பண்ண, அதாவது இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் என்ன இருக்கோ அதை வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு ப்ளூ கலரில் ஐக்கான் காட்டும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். இல்லை ப்ரோ, எனக்கு பழைய வெர்ஷன் வேணும், நான் அதை தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, அதை எதுக்கு யூஸ் பண்ணுறேன், இருக்கிறத யூஸ் பண்ணிட்டு போய் வேலையை பாருங்கயா. ஸோ நமக்கே வந்து கேம் டெவலப்மெண்ட் வந்துட்டோம். இப்போ போய் பழைய வெர்ஷன்லாம் எடுத்துச்சுட்டு என்ன பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ்க்கு இருக்கா, நம்ம விண்டோஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தால், மேக் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா, லினக்ஸ் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா எல்லாருக்குமே இருக்குது. சோர்ஸ் கோட் இருக்குது. சோர்ஸ் கோடை வச்சுட்டு நான் என்னடா பண்ண போகிறேன், நான் என்னடா போங்கடா, சோர்ஸ் கோடை பற்றி என்ன பண்ணுறதுன்னு கூட எனக்கு தெரியாதடா. ஓகே, ஸோ வாங்க இப்போ பிளெண்டர் டவுன்லோட் பண்ணலாம். ஒரு கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு லோடாக ஆரம்பிக்கும். இது டவுன்லோட் ஆகுதா, இங்கே டவுன்லோட் ஆகுதா, இருங்க உங்களுக்கு திரும்பி வரேன். இதே மாதிரி வந்துருச்சா, வந்துட்டு மேலே டவுன்லோட் ஆகும். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகுதா. இப்போ இதை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுங்க. ஃபுல்லாக டவுன்லோட் ஆகி முடிச்ச உடனே A few moments later. டவுன்லோட் ஆயிடுச்சா. ஸோ இப்போ அதில் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து செட்டப் கேட்கும். ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அப்புறம் வந்து அங்கே லைசன்ஸ் அக்ரிமெண்ட் எல்லாம் அதுக்கு வந்து நீங்கள் ஜஸ்ட் அக்செப்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ செட்டப் வந்து நீங்கள் டிரைவ் மாற்றணும் அப்படின்னா டிஸ்க் யூசேஜில் போயிட்டு நீங்கள் வந்து இப்போ என்கிட்ட சி டிரைவ் தான் இருக்குன்றதுனால சி டிரைவ் காட்டுது. ஓகே, அவைலபிள் என்ன இருக்குது எல்லாம் காட்டும். உங்களுக்கு வந்து ஃபைல் எங்கே இருக்குது அப்படின்றத காட்டும். ஸோ வந்து எனக்கு ஃபைல் வேறு இடத்துல வேணும், எனக்கு சி டிரைவில் வேணாம்னா நீங்கள் வந்து கிளிக் பண்ணி மாற்றிக்கலாம். ஓகேவா, வேணாம். ஸோ நான் எதுவும் மாற்றல, நான் அப்படியே வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். ஸோ ரெடி டு இன்ஸ்டால் பிளெண்டரா, அவ்வளோதான். நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்தாலே இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு எடுத்துக்கோங்க, அவ்வளோதான், இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ வெயிட் பண்ணு. ஓகே, டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ ஃபினிஷ் கொடுத்துட்டு அவ்வளோதான். இப்போ நமக்கு பிளெண்டர் டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ பிளெண்டர் வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு பார்க்கலாம். ஸோ வந்து நீங்கள் ஐகார்ட்ஸ் வச்சு இப்போ நான் வந்து பிளெண்டர் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு எரர் எதுவும் இல்லை, பிளெண்டர் ஓப்பன் ஆகும். இதே மாதிரி இது பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா ஓகே, ஃபர்ஸ்ட் வீடியோ டன். நீங்கள் பிளெண்டர் டவுன்லோட் பண்ணிட்டீங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ பிளெண்டரோட பேசிக்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ பிளெண்டர் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோலேருந்து பிளெண்டர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உனக்கு பிடிக்கலன்னா காசை வாங்கிட்டு போ, அனாவசியமா பேசி வியாபாரத்தை கெடுக்க. மறுபடியும் வியாபாரம் பண்ணுவியா? Leave your memes on the Reddit 19-year-old, and I'll measure your PPs on the next episode.
episode of Blue Eyes.